அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தண்டனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஏகத்துவ பிரச்சாரம் மெல்ல மெல்ல அரசன் நம்ரூத் வரை சென்றடைந்தது. இவன் தன்னையே கடவுளாக பிரகடனப்படுத்தியவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அரசவைக்கும் அழைத்தான். அரசன் அங்கு சென்றும் நபி அவர்கள் அல்லாஹ்வின் தனித்துவத்தையும் தன்மையும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். இதை செவிமடுத்த அரசன் வாயடைத்து போனான். மேலும் நபியின் மீது பகையுணர்வும் கொண்டான். இப்பொழுது தந்தை, சமுதாயம், அரசன் எல்லோரும் சேர்ந்து கொண்டு நபிக்கு தண்டனை கொடுப்பதற்கான வழிமுறையை பற்றி ஆலோசித்தனர். முடிவாக அரசனின் தீர்ப்புப்படி மக்கள் குறிப்பிட்ட ஓரிடத்தில் பல நாட்களாக நெருப்பை மூட்டினார்கள். அதன் அனலால் சுற்றியிருந்த பொருட்களெல்லாம் கருகி சாம்பலானது. இதை கண்ட மக்கள் இதிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தப்பிக்கவே முடியாது என கருதி நபியை தூக்கி நெருப்பில் போட்டார்கள். ஆனால் சர்வ வல்லமை கொண்ட அல்லாஹ்வின் உதவிக்கு முன்னால் இந்த குறுமதியாளரின் குருட்டு திட்டம் எவ்வாறு நிறைவேறும்? அல்லாஹ் தஆலா ஆணையிட்டான், நெருப்பே, இப்ராஹிமுக்கு இதம் தரும் குளிராக மாறிவிடு. உடனே அந்நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாஹ்வின் ஆணைப்படி குளிர்ந்தது. அல்லாஹ்வின் இந்த ஆற்றலையும் அற்புதத்தையும் கண்ட பிறகும் அம்மூடர்கள் ஈமான் கொள்ளவில்லை. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் தமது அண்ணன் மகன் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய இருவரையும் அழைத்து கொண்டு பலஸ்தீன், நாபிலிஸ், மிஸ்ர் முதலிய ஊர்களுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். முத்து உருவாகுதல். சிப்பிக்குள் உருவாகும் முத்து விலை உயர்ந்த ஒரு பொருளாகும். முத்துக்கான மூலப்பொருள் சிப்பிக்குள் புகுந்ததாகும். மினுமினுப்பான சுண்ணாம்பு கல்லை அந்த மூலப்பொருளுடன் கலந்து முத்தாக மாறுகிறது. ஆழ்கடலில் உள்ள சிப்பிக்குள் விலை உயர்ந்த முத்து உருவாகிறது. இது அல்லாஹ்வின் ஆற்றல் இன்றி வேறில்லை. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. பெற்றோரை நன்முறையில் நடத்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி நாம் உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனேயே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனேயே அவனை பெற்றெடுத்தாள் என சூரா அஹ்காஃபில் அல்லாஹ் கூறுகிறான். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. அன்பளிப்பை ஏற்றுக்கொள்தல். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது அன்பளிப்பு வழங்கினால் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பகரமாக தாமும் ஏதாவது கொடுத்து அனுப்புவார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தியானிப்பவர் உயிருள்ளவர். அல்லாஹ்வை திக்ர் தியானம் செய்பவர் உயிருள்ளவரை போன்றவராவார். திக்ர் செய்யாதவர் உயிரற்ற பிணத்தை போன்றவராவார் என நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கின்றார்கள். புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே 6407வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. முஃமின்களை துன்புறுத்தல். எவர் ஒரு முஸ்லீமை துன்புறுத்துகிறாரோ அவர் என்னை துன்புறுத்தியவர் போன்றவராவார். எவர் என்னை துன்புறுத்தினாரோ அவர் அல்லாஹ்வை துன்புறுத்தியவர் போன்றவராவார். எனவே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. தேவையாகாமை நேசத்தை உருவாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்த ஒருவர், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வும் அடியார்களும் என்னை நேசிக்கும்படியான ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என வேண்டினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்தை நீர் அலட்சியப்படுத்தினால் அல்லாஹ் உம்மை நேசிப்பான். மக்களிடம் உள்ள செல்வத்தை நீர் அலட்சியப்படுத்தினால் மக்கள் உம்மை நேசிப்பார்கள் என கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. நரகவாசிகளின் கோரிக்கை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், யா அல்லாஹ், நீ எங்களை இந்நரகத்தை விட்டு வெளியேற்றி உலகத்திற்கு அனுப்புவாயாக. திரும்பவும் நாங்கள் பாவம் செய்ய முற்பட்டால் நிச்சயமாக அநியாயக்காரர்களாகவும் தண்டனைக்கு தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆகிவிடுவோம் என்று கூறுவார்கள். அதற்கு அல்லாஹ் கூறுவான், அதிலே இழிந்து கிடுங்கள், என்னுடன் பேசாதீர்கள் என்பான். இது சூரா முஃமினிலே நரகவாசியுடைய இந்த உரையாடலை அல்லாஹ் பதிவு செய்கிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். ஜலதோஷத்திற்கான சிகிச்சை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கற்பூரவல்லி இலையை முகர்ந்து பாருங்கள், ஏனென்றால் அது ஜலதோஷத்திற்கு நிவாரணமாகும் என கூறினார்கள். குறிப்பு, அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், அதன் நறுமணம் மூக்கடைப்பை நீக்குகிறது. மேலும் உறைந்த சனி,
உருகி வெளியேறிவிடும். நுரையீரலில் படிந்துள்ள சளி நீங்கிவிடும். இவை அல்லாமல் இன்னும் எத்தனையோ பலன்கள் உள்ளன என்பதாக திப்பே நபவி என்ற கிதாபிலே அவர்கள் எழுதுகிறார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்திடுங்கள். புனித குர்ஆனின் கூற்றுப்படியும் சட்டங்களுக்கு ஏற்ப நடந்திடுங்கள். உங்களிடையே பிரிந்து விடாதீர்கள். கருத்து வேறுபாடு கொண்டு நீங்கள் பிரிந்து விட்டால் உங்களின் வலிமை குன்றி எதிரிகளின் தாக்குதலில் தோல்வி அடைவீர்கள் என சூரா ஆல் இம்ரானிலே ஒற்றுமையின்மை அதனுடைய பாதிப்பை பற்றியும் அல்லாஹ் அடியார்களுக்கு விளக்குகிறான். வல்லல்லாஹ் எந்த நன்மை கேட்டமோ அதன்படி செய்யக்கூடிய பாக்கிய தந்தல் புரிவானாக. நம் முஸ்லீம் சமூகம் அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி பிடித்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அமீன் கைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.